ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் வணக்கம் வணக்கம். iyalbaana vaazhkkai சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு அழைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நான் சுக்கு காஃபி, அதாவது சுக்கு மல்லி, இதை வச்சு நான் காஃபி செய்ய போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், காஃபி ஏற்கனவே செஞ்சாச்சு. இதோடு நான் மிக்ஸ் பண்ணி இந்த காஃபி எப்படி செய்யுது நம்ம வீட்டிலே அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ உங்களுக்கு நான் காட்ட போகிறேன். இந்த காஃபி என்ன பண்ணலாம், மழை நேரத்தில், அதாவது மழை சீசன் டைமில் இந்த காஃபி குடிக்கும்போது ரொம்ப அருமையாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். ஓகே, ஸோ நம்ம வீட்டில் ஃபீவர் எதுனா, சளி இந்த மாதிரி வந்துருச்சுன்னா பிடிச்சாலும் இந்த காஃபி நம்ம அம்மா செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கள்ட்ட நான் கற்றுக்கிட்டது தான் இந்த காஃபி, சுக்கு மல்லி காஃபி. இந்த காஃபியை வீட்டிலே செய்கிறதுக்கு சோம்பேறிப்பட்டுக்கிட்டு ஒரு வாட்டி கடையில் போயிட்டு நான் வாங்கினேன்னா, வாங்கிட்டு வீட்டில் கலக்கி பார்க்குறேன். அது காஃபி இல்லை, டீயில் செஞ்சுருக்காங்க. ஸோ எனக்கு பிடிக்கவே இல்லை. காஃபியில் இருந்தால் தான் இது ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இது கருப்பாக இருக்கிறனால தெரிய மாட்டேது. ஓகே, இங்கே பாருங்கள், இப்போ தெளிவாக இருக்குது. இது 100 கிராம் காஃபி தூள், அதாவது பவுடராக இல்லாமல் இந்த மாதிரி கொரப்பாக உள்ள காஃபி தூளை நான் வாங்கி வச்சுருக்கேன். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே, இது மல்லி, ஒன்லி குண்டு மல்லி 1 டேபிள் ஸ்பூன் நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. இதில் தூளை இருக்காது, நல்லா முழுசாகவே தான் இடித்து வச்சுருக்கேன். அப்போ தான் இதோட மனம் நல்லாயிருக்கும். இது நான் திருப்பியும் கொஞ்சம் வறுக்கணும். திருப்பியும் இல்லை, இதை கொஞ்சம் வறுத்து தான் நான் யூஸ் பண்ணுவேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்னும் வறுக்கலை, நான் அப்புறம் வறுத்துட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். அப்புறம் இது சுக்குனா காய்ந்த இஞ்சி, உங்களுக்கே தெரியும். ஸோ அதை நல்லா இடித்து வச்சுருக்கேன். இந்த சுக்கு இந்த காஃபியில் கலக்கும் பொழுது ரொம்ப மணமாகவும் இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், காய்ச்ச நேரத்தில், அதாவது ஃபீவர் டைமில் இந்த காஃபி குடித்தோம்னா நமக்கு மோஸ்ட்லி எதை பார்த்தாலும் நம்மளுக்கு வாமிட் வர மாதிரி இருக்கும். அந்த டைமில் இந்த சுக்கு போட்டு நம்ம இந்த காஃபி குடிக்கும்பொழுது இந்த வாமிட்டோட அது என்ன சொல்லுவாங்க, உணர்வு இது தடுக்கும். ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் குடிக்கும்பொழுது. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது என்னென்னு காட்டுறவங்களுக்கு வளருது. ஓகே, அடுப்பு நான் ஒரு சின்ன அனலில் வச்சுட்டேன். ஃப்ரெண்ட்ஸ், அடுத்ததாக இந்த மல்லியை போட்டு நான் லைட்டாக, அதாவது கரெக்டாக நான் வறுத்து எடுத்துக்க போகிறேன். இது நல்லா வறுபடட்டும். மல்லியை நம்ம வறுக்கும்பொழுது அதோட மனம் நல்லா இன்னும் அதிகமாக நம்மளுக்கு எடுத்து கொடுக்கும். ஃப்ரெண்ட்ஸ், அதனால தான் நான் இப்போ வறுத்துக்கிறேன். இந்த மல்லியை சின்ன அனலில் வறுத்துக்கிட்டால் நல்லா அதிகமாக அனல் வச்சு இந்த மல்லியை வறுத்தோம்னா அது நல்லா தீஞ்சிடும். ஃப்ரெண்ட்ஸ், அதுக்காக தான் இந்த மல்லி நல்லா வறுபட்டுருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள், நம்ம வறுத்து சேர்க்கும் பொழுது இந்த காஃபி கெடாமல் அப்படியே இருக்கும். அதுக்காக தான் நான் வறுத்தும் சேர்க்கணும். மணத்துக்காக மட்டும் இல்லை, அது கெட்டு போகாத படிக்கும் நம்ம வறுத்துக்கிறோம். அதுக்காக தான். ஓகே, அடுத்ததாக இந்த சுக்கு வறுக்கணுன்ற அவசியம் இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், அது நல்லா காஞ்சி தான் இருக்கும். நான் நல்லா இடிச்சிட்டேன் தூளாக. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இதை நல்லா அந்த காஃபி தூளோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு நல்ல டைட்டான ஒரு பாட்டிலில் இதை போட்டு வச்சுக்கலாம். ஏர் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு வச்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், அது கெடாமல் நல்லா இருக்கும். நம்மளுக்கு எப்போல்லாம் காஃபி குடிக்கணும் போல் தோணுதோ அப்போல்லாம் இதை போட்டு நம்ம காஃபி கலக்கி குடிச்சிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு ஏர் டைட் பாட்டில் வச்சுருக்கேன். நம்ம வீட்டில் ஜூஸுன்ற ஜேம்லாம் வாங்கி சாப்பிடுவோம் இல்லைங்களா, அது மிச்சமான அந்த ஏர் டைட்டு பாட்டில் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் வச்சுக்கலாம். தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதுக்குன்னு தனியாக பாட்டில் வாங்க வேணாம். காசை நம்ம வீண் செலவு பண்ண வேணாம். ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சிடலாம் சுக்கு மல்லி காஃபி. அடுத்தது நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா, இந்த சுக்கு மல்லி காஃபி ஒன்று போட்டு குடிக்க போகிறேன். அதை உங்கள்கிட்டே காட்ட போகிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா கொதித்து வரட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். அப்போ தான் இந்த மல்லி அப்புறம் சுக்கு இதோட மனம் இதுக்குள்ளே நல்லா இறங்கும். அதுக்காக தான். டுப்பு கொதிக்கட்டும், கொதிச்சு வேகட்டும். நல்லா கொதிக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். வாசம் செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், செம்மன்னு வாசம், சல்லுன்னு தூக்கும். ஓகே, காஃபி அடித்தாச்சு. இதை நான் ஃபில்டர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஓகே, ஃபில்டர் பண்ணியாச்சு. அடுத்ததாக ஃபில்டர் பண்ண காஃபியை எனக்கு பிடிச்ச மக்களை ஊற்றிக்கிறேன். வாவ், செம்மையாக இருக்குது. இப்போது நான் இந்த காஃபிக்கு தேவையான அளவு சீனி சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன், 1.5 ஸ்பூன். இது சரியாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ்,
ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப முயற்சி பண்ணிட்டேன். இப்போதைக்கு இந்த காஃபியை குடிக்கவே முடியல, ரொம்ப சூடாக இருக்குது. அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் குடிச்சிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். செம்மையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணியே ஆகணும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, இந்த காஃபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு கட்டிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு காமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த வீடியோவை புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறந்துடாமல் என்னுடைய சேனலை விசிட் பண்ணிவிட்டு மேலும் வீடியோவை நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக பிடிச்சிச்சின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கான் தட்டிட்டு ஆலில் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வரும் வரும். Thank you for watching friends. Thank you. Tada bye. Din din din. செம்மையாக இருக்கு.